உதகை அரசு ரோஜா பூங்காவில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வந்த ரோஜா கண்காட்சி இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவசாமி இணைக்கிறார். சிவசாமி, 10 நாட்களாக நடைபெற்று வந்த ரோஜா கண்காட்சி இன்று மாலையுடன் நிறைவடைய இருக்கும் நிலையில் கடைசி நாளான இன்று அங்கே சுற்றுலா பயணிகளின் வருகை எந்த அளவிற்கு இருக்கிறது? மழை பெய்து கொண்டிருக்கிறதா? விவரங்கள். மலைகளின் அரசு என்றழைக்கப்படும் உதகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் ஆகும். இந்த காலகட்டத்தில் மட்டும் 2 மாதங்களில் சுமார் 10 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அவர்கள் கண்டு ரசிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாக கோடை விழா நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் தேர்தல் காரணமாக இந்த கோடை விழா நடத்தப்படவில்லை. ஆனால் வருகின்ற சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக மலர் கண்காட்சி மற்றும் ரோஜா கண்காட்சிகள் மட்டுமே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக உதகை அரசு ரோஜா பூங்காவில் கடந்த 10ஆம் தேதி 19வது ரோஜா மலர் கண்காட்சி தொடங்கியது. இந்த மலர் கண்காட்சியின் இறுதி நாளான இன்று காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் காண்பதற்காக 30,000 ரோஜா மலர்களை கொண்டு புறா வடிவமும் அதே போல 16,000 மலர்களை கொண்டு யானை போன்ற வடிவங்களும், அது மட்டுமல்லாமல் சிறிய சிறிய சிற்பங்கள் ஏராளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாக சேவ் வைல்ட் லைஃப் என்று சொல்லக்கூடிய வகையில், அதாவது வனத்தை காப்போம் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த மலர் கண்காட்சி என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை இன்று காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகிறார்கள். மழை சற்று மதியம் பெய்தாலும் தற்போது மழை அளவு என்பது குறைந்திருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் இன்னும் 2 மணி நேரத்தில் இந்த ரோஜா கண்காட்சி நிறைவடைய உள்ளதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது படையெடுத்து வர இருக்கிறார்கள். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் இங்கு இருக்கக்கூடிய மலர் சிற்பங்களை ஆர்வத்தோடு கண்டு ரசித்து வரும் நிலையில் நம்மிடையே சில சுற்றுலா பயணிகள் இருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த ரோஜா கண்காட்சி குறித்து அவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். வணக்கம், நீங்கள் எங்கிருந்து வரீங்க? இப்போ இந்த ரோஜா கண்காட்சி நிறைவு நாளில் வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? நாங்கள் தருமபுரியிலேருந்து வரோம். அங்கே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இங்கே கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ரோஸ் கார்டனில் எல்லா ரோஸஸும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாச்சுஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. நிச்சயமாக, அதாவது ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரோஜா பூங்காவாக இந்த பூங்கா திகழ்கிறது. அது மட்டும் இல்லாமல் 4000 வகை ரோஜாக்களும் 40,000 மலர் செடிகளும் இங்கே இருக்கின்றன. தற்போது இந்த கோடை சீசனுக்காக இந்த மலர் செடிகள் அனைத்தும் லட்சக்கணக்கான பூக்கள் பூத்திருக்கும் நிலையில் மேலும் நம்மிடையே சில சுற்றுலா பயணிகள் இருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த ரோஜா கண்காட்சி குறித்து கேட்கலாம். வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, எப்படி இருக்குதுங்க? நாங்கள் சொந்த ஊர் தருமபுரி, நாங்கள் ஊட்டியில் தான் இருக்கோம். இப்போது பார்க்குறதுக்கு முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே ரோசஸில் நிறைய ஸ்டாச்சூஸ் செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய கலர்ஸ்லேயும் செஞ்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா வைப்ரண்ட் கலர்ஸும் ஒன்றா, இட்ஸ் ஸோ அப்பீலிங் டு தி ஐ. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. we enjoyed a lot. நிச்சயமாக அவர் தெரிவிப்பது போல 10வது நாளாக இந்த ரோஜா மலர் கண்காட்சி இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடைய இருக்கிறது. இதுவரை 80,000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து ரசித்து சென்றிருக்கிறார்கள். அதே போல தமிழகத்தின் பிற மாவட்டங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகளும் வந்து இந்த ரோஜா மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகிறார்கள். மேலும் நம்மிடையே இன்னொரு சுற்றுலா பயணி இருக்கிறார். அவரிடம் இந்த ரோஜா கண்காட்சி குறித்து கேட்டறியலாம். வணக்கம், நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கீங்க, எப்படி இருக்குங்க? இந்த நிறைவு நாளில் வந்திருக்கீங்களா, என்னென்னலாம் பார்த்தீங்க, எப்படி இருக்கு ரோஜா மலர் கண்காட்சி? வணக்கம், என் பேர் சுபாஷினி. நான் சிதம்பரத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த நிறைவு நாளில் இதை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் இருக்குது. ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பார்க்காதது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதை இவங்க யூனிக்காக இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. தேங்க்யூ. ரொம்பவே என்ஜாய் பண்ணுறோம். அங்கேருந்து அவ்வளோ ஹாட் கிளைமேட்டுக்கு இங்கே இவ்வளோ கோல்டாக இந்த சன்னியோட சூப்பராக இருக்குது இங்கே கிளைமேட். இங்கே எவ்வளோ மேகமூட்டத்தோடு எல்லாத்தையும் பார்க்குறதே ரொம்ப கிஃப்டடாக இருக்குது ஐக்கு. தேங்க்யூ. நிச்சயமாக, அதாவது 10வது நாளாக இன்று நிறைவு விழா, இந்த ரோஜா கண்காட்சிக்கு நிறைவு விழா நடத்தப்பட்டாலும் இந்த மலர் சிற்பங்கள் இன்னும் சில நாட்களுக்கு அப்படியே வைக்கப்படுகிறது. இந்த மாதம் இறுதி வரை சுற்றுலா பயணிகள் வருவார் என்பதனால் இந்த மலர் சிற்பங்கள் அப்படியே வைக்கப்பட இருக்கிறது. நாளை மறுதினம் வரும் சுற்றுலா பயணிகளும் இந்த மலர் கண்காட்சியை கண்டு ரசிப்பதற்காக பூங்கா நிர்வாகம் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.